அடிச்சு கொண்டு இருந்தா யானை. ஓ இந்த குருத்த முடிச்சிருச்சு. இதுல ஒன்றும் இந்த பக்கத்துல ஒன்றும். ஓ அங்கால காணிக்கல. இங்க எல்லாம் வந்து போயிட்டு தான் நாங்க நித்துற. இப்படி நான் வேலைக்கு போனா கூட இந்த தேவையில்லாம கதையெல்லாம் கதைச்சிருக்காங்க. பிள்ளைகளையும் சும்மா தேவையில்லாத கதையெல்லாம் கதைக்கிறாங்க. அப்பா வந்து 2 வயசுல விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா விட்டு போன எங்க போனாலும் அதெல்லாம் தெரியாது. அம்மா சொல்லி தான் அப்பா விட்டுட்டு போனதே தெரியும். வணக்கம் ரவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து ரெட்பானாக்க நிற்கிறோம். ரெட்பானா இளங்கோபுரம் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். இங்கே வந்து இல்லைன்ற ஒரு பர்மப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி கொண்டு வாங்க காணொலிக்குள்ளே போவோம். இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு இப்படியே விடாமல் உங்களால் உதவி செய்ய முடியலைன்னு சொன்னால் தயவு செய்து மற்றவங்களை ஷேர் பண்ணி விடுங்க. இப்படியான குடும்பங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க பார்ப்போம். நாங்கள் வந்து இந்த ஒரு ரெட்பானா இளங்கோபுரம் இந்த இடம். அப்போ இந்த இளங்கோபுரத்தில் வந்து இந்த அக்கா வந்து நிறைய திறமங்களுக்கு கோல் எடுத்திருந்தா. தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, வந்து பாருங்கள், எங்களுக்கு சரியான கஷ்டம், தங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பிள்ளைக்கு வந்து சைக்கிள் இல்லை, நிறைய பிரச்சனைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம்னு சொன்னால் அவர்கிட்ட நாங்கள் சில விடயங்களை அவர்கிட்ட அந்த பிரச்சனைகளை கேட்டு அறிஞ்சு கொள்வோம். என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது, ஏன் எங்களுக்கு ஃபோன் எடுத்தான்ற சம்மந்தமாக நான் அவங்கள்ட்ட கேட்டேன். நான் ரெட்பானா இளங்கோபுரத்தில் இருக்கிறேன். என் பேர் சுதா. எனக்கு இப்போ சரியான கஷ்டம். என்ன காரணம் கேட்டால் 2015 இவர் விட்டுட்டு போனார். விட்டுட்டு போனதுல இருந்து நான் வீட்டு வேலை செய்ய, நான் வேலைக்கு போகிற இடத்துகள்லையும் சில பிரச்சனைகள், எப்படியுமே நாங்கள் எல்லாம் மாக்கள் தானே, அங்கேயும் சில பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளையும் தாங்கித்தான் நான் பிள்ளைகளை வளர்க்கணுன்றதுக்காக வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி நான் வேலைக்கு போனால் கூட இந்த தேவையில்லாமல் கதையெல்லாம் கதைச்சிருக்காங்க. பிள்ளைகளையும் சும்மா தேவையில்லாத கதையெல்லாம் கதைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் 2 குமார் பிள்ளைகள் தனியாக விட்டுட்டு போகவும் மேலாது. இப்போ எனக்கு அம்மா அம்மா அக்கா வீட்டில் இருக்கிறனால பிள்ளைகளை விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போகலாம் கிடக்கு. அதனால எனக்கு இப்போ சரியான கஷ்டம். நான் எவ்வளவோ பொறுத்து பார்த்துட்டு தான் இப்போ நான் அவங்கள வர சொன்னேன்னா, எனக்கு என்னென்னு கேட்டால் இப்போ இந்த பிள்ளைகளை ஒரு இதுவுமே இல்லாமல் வளர்க்கணும். அவர் விட்டுட்டு போயிட்டு எந்த தொடருமே இல்லை. 3 பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பிள்ளையை கொண்டு போயிட்டார். ஆம்பளை பிள்ளையை 19 வயசு இப்போ இருந்தா. அந்த பிள்ளை இருந்தாலும் எனக்கு உழைச்சி தரோம். அது இப்போ எங்கன்னே தெரியாது, எங்கே கொண்டே வச்சிருக்காரு, என்ன மாதிரினே தெரியாது. அவர் இருக்கிற நேரமும் கஷ்டம்தான். அவர் இருக்கிற நேரமும் ஒழுங்காக உழைச்சி தந்ததும் இல்லை, ஒன்றுமே இல்லை. சரியான குடி. அவ்வளோ கஷ்டத்துலேயும் தான் நாங்கள் இப்போ இருந்து வாழ்கிறோம். என்னென்னு கேட்டால் இப்போ இந்த காணி இப்படியே ஃபுல்லாக காடு தான். எங்களுக்கு ஒரு தரமே இல்லை துப்புராக்கிறதுக்கும், எங்களுக்கு துப்புராக்க வசதியும் இல்லை. இப்படியே காடு தான். யானை வருது, இங்கெல்லாம் யானை வருது. நானும் இந்த 2 பிள்ளைகளும் தான் இந்த வீட்டில் இருக்கிறேன். ஒரு தரம் உதவிக்கும் ஒரு தரமே இல்லை. தான் அடிச்சு கொண்டு இருந்தா யானை. ஓ இந்த குருத்த முடிச்சிருச்சு. இதுல ஒன்றும் இந்த பக்கத்துல ஒன்றும். ஓ அங்கால காணிக்குள்ள. இங்க எல்லாம் வந்து போயிட்டு தான் நாங்க நித்துற. இஞ்சால எல்லாம் வந்து போயிட்டு தான் அவடத்துல நின்றது. அப்ப நாங்க இதுலதான் நின்று தட்டினாங்க. ஓ இதுல நின்று நாங்க விரல் ஒன்று கிடந்தது, அதை வச்சுதான் நானும் இந்த 2 பிள்ளைகளும் சேர்ந்து எங்களை கண்டுதான் வந்திருக்கும். நாங்க கதவை அரவாசி சாத்திட்டு இப்படித்தான் நின்று நாங்க. ஓ இந்த காடு பெருங்காடா? இது காடு இல்ல, இது காணி எங்கட. பின்னுக்கு அப்படியே. ஓ அப்படியே இந்த கொஞ்சம் தூரம் கிடக்கு. அப்படியே அந்த பாருங்க, அந்த தூரம் காணி தான் துப்பராக்கி இருக்காங்க. காணி. ஓ இது காடா கிடக்கு. ஓ இது எங்கட காணி, அது காடா கிடக்கு. எனக்கு இந்த காணியையும் கொஞ்சம் துப்பராக்கணும். முன்னுக்கு கொஞ்சம் தோட்டம் செய்யறேன். அந்த தோட்டத்துக்கும் ஒரு ஹெல்ப் ஒன்று எனக்கு செய்யணும். ஆடு தாரன் இருக்கா எங்களோட அம்மாவுக்கு. அம்மா ஆட்டு கொட்டில் போடுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறா. இப்போ ஆட்டு கொட்டில் ஒன்றை போட்டுட்டு ஆடு தந்துடுவாங்க. ஆட்டு காசெல்லாம் வந்துருச்சான். அந்த ஆடை எனக்கு தான் வாங்கி தாரேன்ற அம்மா. என்னன்னு கேட்டால் நான் இப்போ பிள்ளைகளை வச்சுக்கணும் தனியாக இருக்கிறனால. இப்போ எங்களோட அம்மாவுக்கு அந்த கிவார் காசு 5000 கொடுக்குறாங்க. அந்த காசில் தான் இப்போ என்ன எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அந்த காசை தான் எனக்கு தந்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னா இப்போ சரியான கஷ்டமாக தான் கிடக்கு சாப்பாட்டுக்கெல்லாம். வேலைக்கு போகையிலும் வேலைக்கு போகலாம். பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போகலாமல் கிடக்கு. அதனால சரியான கஷ்டப்பட்டு கொண்டு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 4 பேர் 4 விதமாகலாம் கதைக்கிறாங்க தான். எங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன மாதிரின்னு எங்களுக்கு தெரியும். இவர் விட்டுட்டு போனதுலேருந்து நாங்கள் எவ்வளோ பாடுபடுறோம், எவ்வளோ கேவலப்படுறோம், என்னென்ன மாதிரி இருக்கிறோம்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். சாப்பாட்டுக்கு இப்போ என்ன சமைச்சு? சோறு காய்ச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு 2 கிடந்தது கறி வெட்டி வச்சிருக்கிறேன். கறி வைக்கிறேன்.
நேற்று சோறும் பருப்பு கறியும், முந்தானாத்து சோறும் பருப்பு கறியும். உங்களுக்கு வந்து இப்போ என்னத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உதவி தேவை. எனக்கு என்னன்னா இந்த காணியை கொஞ்சம் துப்புரவாக்கணும். துப்புரவாக்கிட்டு எனக்கு தோட்டம் ஒன்று இருக்குது. அந்த தோட்டத்துக்கு கொஞ்சம் வசதியாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட போடக்கூடிய மாதிரி இதை துப்புரவாக்கிட்டு நான் கச்சான்லாம் போடுவேன். இந்த கிணறெல்லாம் இருக்குது, கச்சான்லாம் போடுவேன். மற்றது ஆடு வந்திருக்கு, ஆட்டுக்கு ஒரு குட்டில் போடணும். எனக்கு அதை செஞ்சு கொடுத்தாலே பெரிய ஒரு இது. உங்களுக்கு ஆட்டு எனக்கு இல்லை, எங்களோட அம்மாவுக்கு தான் ஆடு வந்திருக்குது. அது கொட்டில் போட சொல்கிறாங்க, கொட்டில் போட எங்களுக்கு வசதி இல்லை. அம்மா உங்களுடைய அம்மா என்னோட தான் இருந்தவா. இப்போ அக்காவோட மகன் செத்துட்டு 19 வயசு. அதனால அம்மா அங்கே போயிருக்கிறா. அக்காவுக்கு வருத்தம், கிட்னி ப்ராப்ளம். அதனால அக்கா விட்டுட்டு வரையலாம அம்மா அங்கே இருக்கிறா. இப்போ எனக்கு இந்த பிள்ளைகளை விட்டுட்டு எங்கேயும் போயிடலாம நான் பிள்ளைகளோட இருக்கிறேன். இப்போ அவையில் தான் கொஞ்சம் கொஞ்சம் சாமானை வாங்கி தந்து கொண்டு இருந்த வேல். இப்போ அவைகளுக்கும் கொஞ்சம் கஷ்டம் அக்காக்களுக்கும். அதனால நாங்கள் உள்ளதை வச்சு சமாளித்து கொண்டு இருக்கிறோம். பள்ளிக்கூடம் போகிறதுக்கெல்லாம் என்ன செய்யும்? பள்ளிக்கூடம் போகிறதுக்கெல்லாம் சரியான கஷ்டம். நடந்து தான் போகிறா. 5 மணிக்கு இந்த ப்ராக்டிக்ஸுக்கு போகிறா. அதுக்கு போயிட்டு வந்து அவதியாக வலிக்கிட்டு போயிடுவா. சாப்பிடவும் மாட்டா. சில நேரம் பேர் பெய்யங்க. நான் இளங்கோபுரத்தில் இருக்கிறேன். நான் வந்து ஸ்கூல் போகிறதுக்கெல்லாம் தூரம் நடந்து தான் போகிறது. யாரும் போனால் ஏற்றிட்டு போவாங்க, மற்றபடி நான் நடந்து தான் போகிறது. அங்கே போனால் லேட் ஆகுதுன்னா சில நேரம் கேட் பூட்டிடுவாங்க, திருப்பி தான் வீட்டை வரணும். மற்றது ஸ்கூல் விட்டால் வர 3:30 ஆகும். அதுக்கு பிறகு வந்து மனம் டியூஷன் வைக்கிட்டு போகணும். அங்கேயும் லைட்டாக போனால் பாடங்கள்லாம் படிச்சிருவாங்க. பிறகு 5:30 தான் விடும், 6 மணி 6:30 ஆகும் வீட்டை வர. மற்றது அப்பா வந்து 2 வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா விட்டுட்டு போனால் எங்கே போனாலும் இதெல்லாம் தெரியாது. அம்மா சொல்லி தான் அப்பா விட்டுட்டு போனதே தெரியும். மற்றபடி அப்பா இல்லைன்னு தான் தெரியும். இப்போ அப்பா இல்லாமல் அம்மா தான் வேலை செஞ்சு சமைச்சு சாப்பாடெல்லாம் தரது. சில வேலை சாப்பாடுக்கெல்லாம் இல்லாமல் தான் ஸ்கூல் போகிறது. பிள்ளைகளோட சேர்ந்து தான் சாப்பிட்றது. சில நேரம் சாப்பிடாம இருந்திருக்கேன். பண்ணி இருக்காது, சாப்பிடவே மாட்டா. அதை விட டியூஷனுக்கும் போகாமல் தான் நின்றா. இப்போ 2-3 நாள் தான் டியூஷனுக்கு போகிறா. கொப்பி இல்லாமல் டியூஷனுக்கு போகாமல் இருந்து பிறகு டீச்சர் தான் 3 கொப்பி கொடுத்துருக்கான். அந்த 3 கொப்பியில் ஒரு கொப்பியில் 2 பாடம் எழுதுறா. நானே கொப்பி எடுத்து பார்த்துட்டு எனக்கே சரியான கவலையாக போயிடுச்சு, அழுதுட்டேன். நான் ஒரு கொப்பியில் 2 பாடம் எழுதுறா. மற்றது அம்மா வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, இல்லாட்டி சாப்பாடு இல்லை, பட்னியாக தான் இருக்கணும். அம்மா எங்கே வேலைக்கு போகிறாங்க? அம்மா ஜாழ்ப்பாணத்தில் வீட்டு வேலை தான் செஞ்சு. அதுவும் அண்ணா செத்த நேரம் காசு கேட்க 1000 ரூபா தான் கொடுத்து விட்டாங்க. அண்ணா செத்த நேரமும் கொஞ்ச நாள் ஸ்கூல் போகல, சரியான கஷ்டம். இப்போ ஸ்கூல் போகிறது ஒரு சைக்கிள் வேணும். சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்வீங்க? சாப்பாடெல்லாம் அம்மா இப்போ கொஞ்ச நாள் வேலை இல்லை, சரியான கஷ்டம் தான். இப்போ தான் அக்காவும் 2-3 நாள் தான் வேலை போகிறோம். இப்போ பெரியப்பா வாங்கி போட்டு சாமானில் தான் அம்மா சமைச்சு வைப்பார். அவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் ஆனால் நல்லா படிப்பா. 3ஆம் பிள்ளையாக வருவா. இந்த சாமத்தியை பற்றி இருந்தபடியே தான் இந்த பையனை எக்ஸாம் எழுதல. இல்லாட்டி நான் உங்களுக்கு ரிப்போர்ட் எடுத்து காட்டியிருப்பேன். 1 மாதம் ஸ்கூல் போகலை தானே, 1 மாதம் தான் சாமத்தியை பட்டு. இல்லாட்டி 3ஆம் பிள்ளையாக வருவா, நல்லா படிப்பா. அவளோட அக்காவும் நல்லா படித்து 7 பாடம் பாஸு. அவையும் திரும்ப படிக்க வசதி இல்லாமல் தான் படிப்பிக்காமல் இப்போ காமர்ஸுக்கு வேலைக்கு போகிறா. அது இந்த 1 மாதம் தான் வேலைக்கு போகிறேன். யானை வாரன்னு சொல்றீங்க. யானை வந்து நீங்க என்ன செய்வீங்க? யானை வந்தால் நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். இந்த இடத்துல வந்து தென்னம்பிள்ளை அடிச்சுட்டு போயிட்டு இந்த இதில் இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு இந்த தென்னம்பிள்ளை அடிக்க வரைக்குள்ள தான் நாங்கள் 2 பிள்ளையில நான் நின்று இதில் தட்டுன்னு தட்டுனா அது போகவே மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது. பெரிய யானை 2ம் அப்படியே நிற்கிது. நான் இந்த பிள்ளைய இப்படி கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு இப்படி தான் நைஸாக காட்டி நான் பார்க்கட்டும்னுட்டு பார்த்துட்டு பயந்துட்டு உள்ளுக்கு ஓடிடுச்சு. அதை யானை எங்களை கண்டிருந்துன்னு சொன்னால் யானை எங்கள்கிட்ட வந்திருக்கும், எங்களை வந்து அடிச்சுட்டு போயிருக்கும். நாங்கள் யானைக்கு தெரியாமல் தான் நின்று தட்டுனா. நாங்க இங்க நின்று தட்டுன்னு தட்டினா தான் அது இப்படி வந்துதான் இதுல எல்லாம் அலசிட்டு நல்ல காலம் இஞ்சால வரையில. இஞ்சால வந்துன்னா இவ்வளவு எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கும். அங்க தொங்கல்ல நின்றாது. தொங்கல்ல நின்று அந்த காணிக்கு வந்து அடுத்த காணி இந்த எங்கட காணிக்கு வந்து தான் இஞ்சால வந்தது. அப்படியே இப்ப நிக்கல. இனி மழை வந்துட்டு தானே இனி வரும். இந்த பிளாக்க காய்க்க துவங்கிட்டு வரும். இந்த தென்னம்பிள்ளை இங்க வந்து மாங்காய் எல்லாம் தின்னும். பிளாக்கா இனி மாங்காய் காய்க்க துவங்கினோடனே வரும். சரியான பயம். வேலியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இரவுல எல்லாம் படுக்க போனா சரியான பயம். இல்ல யானை வேலி ஒண்ணு போட்டு தரேன்றாங்க. ஆனா இன்னுமே போட்டு தரையில. தங்கச்சியும் அதுல தனியா தான் இருக்கிறா, நானும் இதுல தனியா தான் இருக்கிறோம். சரியான பயத்துல தான் நாங்க இரவுல படுத்து எழும்புறதே சரியான பயம் தான். பயம் தான் நான் தனியா தானே இருக்கணும். நீங்க பாத்தீங்களா யானை? ஒரே தரம் வந்திருக்கு. இந்த இந்தியால எல்லாம் இதெல்லாம் அடிச்சுட்டு தென்னம்பிள்ளைய அடியோட விழிச்சிருச்சு.
இல்லை இதுக்குள்ளே தான் நிற்கிறேன். அது இப்போ வந்து காதாக போட்டது காதமும் இல்லை. சரி, இப்போ உமக்கு படிக்கிறேன்டா என்ன தேவை? படிப்புக்கு என்னென்ன தேவை? படிப்புக்கு கொப்பியல் குத்தவை அப்படியே சைக்கிள் வேணும் முக்கியமாக. ஸ்கூல் தேவையான ஓ நாங்கள் ஆவலம் பின்னுக்கு அதோட காணியும் துப்புரா இதாக பத்தையா இருக்கிறனால எங்கே வருது எங்கே போகுதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேன். ஒன்றுமே தெரியாது. வந்தா இப்பதான் ஒன்று போட்டிருக்கிறோம். இவ்வளவு நாள் இல்லாம தான் இருந்தது. அது வயரிங் செஞ்சதை எல்லாம் இதாகிட்டுது. இப்பதான் கொஞ்சம் இடத்துல கட்டி விட்டீங்க இதுல கட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு பின்பக்கம் வெளிச்சம் இருக்கு. இந்த பக்கம் பயம் இது அதெங்க ஒரு ஆம்பளைய கூப்பிட்டு செய்யறதுனாலும் காசு வேணும். இந்த விடத்துல எல்லாம் வந்து தென்னம்பிள்ளை எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டுது. ஓ அன்றைக்கெல்லாம் நானும் இந்த பிள்ளை 2 தான் நின்று இதுல தட்டுன்னு எல்லாரும் நக்கல் அடிச்சு சிரிச்சவே. எங்களோட வீட்டுல ஒருத்தரும் இல்லை தானே. நாங்க இந்த பிள்ளையும் நானும் தான் நின்று தட்டுன்னு தட்டி இப்போ பக்கத்துல வந்துட்டு 2 யானை. அப்ப எல்லாம் கையை தட்டியெல்லாம் சிரிச்சவே. அப்ப அதனால நாங்க அந்த விடாம தட்டுனால பக்கத்துல 2 யானை நிக்குது. இந்த சைட்ல தென்னம்பிள்ளைய வந்து அடிக்குது. நாங்க இந்த கதவுல நின்று நானும் இந்த பிள்ளையும் என் மூத்த மகளும் விடாம தகரத்தை தட்டினபடியே தான் போனது. இல்லாட்டி இஞ்சால வந்திருக்கும். வந்து இந்த உள்ள தென்னம்பிள்ளை எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கும்னு சொல்லி நாங்க தட்ட இந்த ரோட்ல நின்று எல்லாம் சிரிச்சவே. விடாம நாங்க தட்டினவனோ. இப்போ டியூஷனை கூட விடாம தான் வச்சிருக்கிறோம். என்ன காரணம்னு பார்த்தா நடந்து அனுப்பவும் எல்லா தூரத்துக்கு பள்ளிக்கூடம் கொஞ்சம் தூரம் போகணும். நீங்க வந்து இங்கே திரும்ப நீங்க அவடத்துக்கு போகணும். பள்ளிக்கூடத்துக்கு டியூஷனுக்கு தான் தூரம் போகணும். டியூஷன் அங்க அந்த சுடல சந்தைக்கு போகணும். ஓ சுடல சந்தை எத்தனை கிலோமீட்டர்? ஒரு கிலோமீட்டர். அவ்வளோ தூரம் போகணும். பள்ளிக்கூடம் பக்கத்துலன்னா அது கொஞ்சம் தூரம் போகணும் தான். கொஞ்சம் தூரம் போகணும். நீங்கள் தொழில் இல்லையான்னு சொன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் இப்போதைக்கு எங்களுக்கு இந்த அம்மா சாமான் கொஞ்சம் வாங்கி தரேன், எங்களோட அத்தான் சாமான் கொஞ்சம் வாங்கி தரேன். அப்படித்தான் நாங்க சாப்பிட்டு கொண்டோம். இப்ப அம்மா அக்காவுல தான் இருக்கிறா. அம்மாவுக்கு இந்த மாசம் 5000 ரூபா போடுறது. ஓ மாசம் 5000 ரூபா போடுறாங்க. இந்த கியூஆர் காசு அதை எடுத்து இப்ப எனக்கு தான் தந்து கொண்டிருக்கிறேன். ஓ அதை எடுத்து எனக்கு தான் தந்து கொண்டிருக்கிறேன். அப்ப அக்காக்களும் கொஞ்சம் சாமான் வாங்கி தந்தது. சாமான் வாங்கி தந்துதான் என்னை இங்கே அனுப்பி விட்டது. ஓ அங்கே எங்கேயும் போகக்கூடாது, யார்கிட்டையும் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவையில் தான் சாமான் கொஞ்சம் வாங்கி தந்தது. அந்த சாமானை வச்சு தான் நான் இப்போதைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கேன். எனக்கு வேலை செய்ய ஏலும் இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போக இல்லாமல் தனியாக விட்டுட்டு போக இல்லை. அதில் 2 பொம்பளை பிள்ளைல. அதனால தான் நான் இப்போ உங்களை வர சொன்னேன். எனக்கு இந்த காணியை கொஞ்சம் அடித்து தந்தேன். நான் அந்த தோட்டத்தை செய்து கிணறும் இருக்குது, மோட்டரும் போட்டிருக்காங்க. அது இதுகளுக்கு போட்டது தான். அப்போ நான் அந்த காணியை தோட்டத்தை செய்து அதில் வர வருமானத்தை எடுத்து நான் சமாளித்து கொள்வேன். தான் அடிச்சு கொண்டு இருந்த யானை. ஓ இந்த குருத்தை முடிச்சிருச்சு. இதுல உண்டும் இந்த பக்கத்துல உண்டும். ஓ அங்கால காணிக்குள்ள இங்க எல்லாம் வந்து போயிட்டு தான் நாங்க நித்துற. இஞ்சால எல்லாம் வந்து போயிட்டு தான் அவடத்துல நின்றது. அப்ப நாங்க இதுலதான் நின்று தட்டினாங்க. ஓ இதுல நின்று நாங்க விரல் ஒன்று கிடந்தது. அதை வச்சுதான் நானும் இந்த 2 பிள்ளைகள் சேர்ந்து எங்களை கண்டு தான் வந்திருக்கும். நாங்க கதவை அரவாசி சாத்திட்டு இப்படித்தான் நின்ற. நாங்க உறவுகளே, இந்த காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த குடும்பத்தின் விவரங்களை வந்து நீங்கள் இது நூடாக கேட்டு அறிஞ்சிருப்பீங்க. உண்மையான பிரச்சனைகள் என்னென்னா, இது வந்து பின்பக்கம் காட்டு பிரதேசம் என்றபடியே யானை வந்து பக்கத்தில் வந்து போகுதுன்னு சொல்லினோம். அதை விட இந்த பக்கத்தில் வந்து இந்த தென்னையிலையும் அடிச்சுட்டு போயிருக்குது. 3 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இவோட இருக்கிற 3 பிள்ளைகளில் ஒன்றை வந்து அவர் சின்னல்லே கணவர் கொண்டு போயிட்டாருன்னு சொல்லினோம். இப்போ அவர் இருந்தால் 19 வயசு அவர் உழைச்சிருப்பார். இந்த அம்மா வந்து வீட்டு வேலைகளுக்கு போய் தான் இந்த பிள்ளைகளை வந்து படிப்பிச்சு இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குறேன். இன்னும் வந்து படிக்கிறதுக்கு அவைகளால் போதிய வசதி இல்லை. அடுத்த ஒரு சைக்கிள் இல்லை. பள்ளிக்கூடம் போகிறதுக்கோ அல்லது டியூஷனுக்கு போகிறதுக்கோ தங்களுக்கு சரியான முறையில் ஒரு உதவி இல்லை. அந்த உதவியையும் அவைகளுக்கு ஒரு வாழ்வாதார உதவியையும் தான் கேட்டு எங்கள்கிட்ட நிற்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு போன் அடுத்தபடியாக நாங்கள் வந்து இன்றைக்கு பார்த்துருக்குறோம். இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய விரும்புகிறீங்க, இந்த எங்களோட திரையில் போகிற எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு எங்களால் ஒரு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறதோட, எங்களோட காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட ஆதரவை முழுமையாக எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.